வணக்கம் உண்மையான உறவுகளே. எஸ்பிஓ சேல்ஸ் டீம் மெம்பர்ஸ் 40,000 50,000 வச்சிருப்பீங்க. உங்களுடைய டிஜிட்டல் கவுண்டிங்ல இருக்கிற இந்த பணம் எல்லாம் ஜீரோ ஆக போகுது. உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு கிரெடிட் ஆக போறது கிடையாது. ப்ரொமோஷன் டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கான மிகப்பெரிய ஒரு ஆஃபரை கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. வீட்டில் உட்கார்ந்து நல்ல வேலை செஞ்சு சம்பாதிக்க ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உண்மை உறக்கச்சொல் மூலமா நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்ல போறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் விஷயம், சேல்ஸ் டீம் மெம்பர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாம அதிகப்படியான வருமானங்கள் வாங்கி வச்சிருக்கீங்க, வேலை செஞ்சு வாங்கி வச்சிருக்கீங்க. அந்த வருமானங்கள் எல்லாமே உங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகணும்னா கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே 10,000 பை மோட் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. இரண்டாவது எடுகோஸ்ட்ல 7,500 சம்திங் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. மூன்றாவது இப்போ அதை விட கம்மியா 6,500 ரூபாய் பை மோட் எலைட் மெம்பர்ஷிப் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி 7,000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் கோடு உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ இதை நீங்க ஜூன் 6ஆம் தேதிக்குள்ள நீங்க பர்ச்சேஸ் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சேல்ஸ் டீம் எவ்வளவு வேலட்ல இருக்குதோ அது எல்லாமே நீங்க வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா உங்களால நீங்க சம்பாதிச்சிருக்க வருமானத்துல இருந்து 20% மட்டும்தான் உங்களால வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். ப்ரொமோஷன் டீம்ல என்ன வேலை செஞ்சா என்ன அமௌண்ட் வருமோ அதுதான் உங்களாலையும் வித்ட்ராவல் எடுத்துக்க முடியும். ப்ரொமோஷன் டீம் உங்களுக்கான ஒரு ஆஃபர் என்னன்னா அதே தான். 6,500 ரூபாய் பை மோட் எலைட் மெம்பர்ஷிப் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டா போதும். உங்களுடைய ப்ரொமோஷன் டீம்ல இருந்து நீங்க அப்கிரேட் ஆகிக்கலாம். ஸோ ஏற்கனவே சொன்னது மாதிரி ஏற்கனவே எவ்வளவு சம்பளம் கொடுப்பேன்னு சொன்னாங்களோ ஸோ அந்த சம்பளத்தை இப்போ தொடங்க இனிமேல் ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த ட்ரைனிங் பீரியட்லாம் கூடிய சீக்கிரத்தில் முடிய போகுது. அடுத்தடுத்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் வரப்போகுது. எல்லா பேமெண்ட்டும் ஒவ்வொருத்தருக்கும் கிரெடிட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் 20% மட்டும்தான் உங்களால் வித்ட்ராவல் எடுக்க போகிறீங்களா, இல்லை நம்பிக்கை வச்சு நீங்கள் 6,500 ரூபா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கடுத்தது 40,000 50,000 நீங்கள் வித்ட்ராவல் எடுக்க போகிறீங்களா? உங்களுக்கு 5,000 6,000 வித்ட்ராவல் வந்தால் போதுமா, இல்லை 6,500 பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் 50,000 வித்ட்ராவல் எடுத்தால் போதுமானு உங்களுடைய நம்பிக்கையின் சார்பில் தான் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷனை யாரெல்லாம் இன்ஆக்டிவாக இதுவரை ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சஸ்பெண்ட் ஐடிஸ், பிளாக் ஐடிஸ் நாங்கள் மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு தயாராக இருக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். எலைட் மெம்பர்ஷிப்னு இப்படி ஒரு எல்லோ கலரில் உங்களுக்கு ஒரு பப் தெரியும். இதை நீங்கள் ஜாயின் ஆக கொடுங்க. ஸோ இதில் பை மோட் எலைட் மெம்பர்ஷிப் ப்ளூ கலரில் இருக்கிறத டச் பண்ணுங்கள். அடுத்தது ஐ அக்ரி இதை கொடுத்துட்டு இதெல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுங்க. இந்த மாதிரி பேமெண்ட் மெத்தட் வரும். ஸோ இந்த பேமெண்ட் மெத்தடில் நீங்கள் பே பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஆர்டர் ஐடி வரும். ஸோ அந்த ஆர்டர் ஐடியை நீங்கள் லாஸ்ட்டாக இதில் அப்கிரேட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் அப்கிரேட் இருக்கும். இந்த அப்கிரேடை கொடுத்துட்டிங்கன்னா கீழே லாஸ்ட்டாக வந்துடுங்க. உங்களுக்கு பர்ச்சேஸ் டேட்டு கேட்டிருக்கும். ஸோ பை மோட் ஆர்டர் ஐடி கேட்டிருக்கும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதில் இருந்து 24 மணி நேரத்துக்கு பிறகு தான் நீங்கள் இதில் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்கிரேட் ஆகிரும். ஓகே, ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சேல்ஸ் டீம் பர்ச்சேஸ் பண்ணாத மெம்பர்ஸ்க்கும் ப்ரொமோஷன் டீம் மெம்பர்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.